சாமி அவர்கள் 1887 வருஷம் கார்த்திகை மாதம் இரவு 12 மணிக்கு ஜீவசமாதி அடைஞ்சார். சாமி அவர்களின் சொந்த ஊர் விருதாச்சலம். சிறு வயதிலேயே சாமி அவர்கள் ஆன்மீக ஈடுபாடு நிறைய இருந்ததுனால படிப்படியாக சென்னை வந்தடைந்தார். 1887 வருஷம் கார்த்திகை மாதம் 4வது திங்கட்கிழமை சமாதி ஆக போகிறேன்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே அறிவித்த உடனே எங்கே ஆக போகிறீங்கன்னு நான் தங்கியிருக்கிற இடத்துல ஆயிடுறேன்னாரு. உடனே இந்த இடத்துல அவருக்கு சமாதி ஆகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அவர் சமாதியில் இறங்கிறதுக்கு தொட்டி கட்டி அவருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இன்னமும் சாமி இங்கே வருபவர்களுக்கு எல்லாருக்கும் எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, உடல் நலம் சரியில்லாதவர்கள் இங்கே வந்து வேண்டிக்கினாங்கன்னா உடம்பு நல்லாயிடுது, படிப்பு சம்பந்தமாக படிக்கிற பசங்கள்லாம் வந்து வேண்டிக்கிறாங்க, எல்லாம் நல்லாயிடுது. ஒருத்தருக்கு 19 வருஷமாக குழந்தை இல்லை, எங்கிட்ட வந்து சொன்னாங்க அது மாதிரி இல்லைங்க, நாங்கள் பார்க்காத டாக்டர் கிடையாது, போகாத கோயில் இல்லைன்னு. இங்கே அவர் நல்லா வேண்டிங்கன்னு உட்கார வச்சு வேண்டி சொல்லி வேண்டின்னு போனோம். அந்த வேண்டின்னு போன அந்த மாதமே அந்த அம்மா கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்துச்சு. என் பெயர் ஜோதி. இந்த ஆலயத்தின் பொறுப்பாளர். சாமிக்கு பூஜை பண்ணுறது, கோயில் மூடுறது, திறக்கிறது எல்லாமே நான் தான். சாமி அவர்கள் 1887 வருஷம் கார்த்திகை மாதம் இரவு 12 மணிக்கு ஜீவசமாதி அடைஞ்சார். சாமி அவர்களின் சொந்த ஊர் விருதாச்சலம். சிறு வயதிலேயே சாமி அவர்கள் ஆன்மீக ஈடுபாடு நிறைய இருந்ததுனால படிப்படியாக சென்னை வந்தடைந்தார். இங்கே இருக்கிற இந்த தெருவில் இருக்கிற லாஸ்ட்டில் இருக்கிற காரணீஸ்வரர் கோயில் 150-200 வருஷத்துக்கு முன்னே சிறிய சிவன் கோயிலாக இருந்தது. அங்கே தங்கியிருந்து அந்த கோயிலை விரிவுபடுத்தி கட்டினார். கட்டும் காலத்தில் பக்கத்தில் அந்த கட்டுமான பணியாளர்கள், நீங்கள் ஜீவசமாதி எங்கு அடைய போகிறீர்கள் என்று முடிவு பண்ணி வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு நான் இங்கே ஆயிடுறேன்னு சொல்லியிருக்கார். அப்போ இருந்த அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து, இது சிவன் கோயில், இதை வந்து நீங்கள் இதை தவறுதலாக யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி அவர் மனம் நோகும்படி அவரை கஷ்டப்படுத்தியிருக்கிறார். உடனே சரி நான் சொன்னது தப்பு தான்ட்டு சாமி அவர்கள் வெளியே வந்து சைதாப்பேட்டை ஆற்றங்கரை ஓரமாக அமர்ந்து இந்த இடத்திலே இருக்கலாம்னு சொல்லி இருந்தார். சாமி அவர்களின் கூட இருந்தவர்கள் எல்லோரும் சாமியை காணவில்லையே என்று தேடிக்கொண்டிருக்கும்போது அந்த மனம் நோகும்படி பேசிய நிர்வாகிக்கு வயிற்றுப்போக்கு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து சாமி அந்த வீட்டு வேலைக்காரனுக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட சாமியை தேடி போய் சாமிகிட்ட சொன்ன உடனே சைதாப்பேட்டை ஆற்றங்கரையில் இருக்கின்ற ஆற்றுலேருந்து தண்ணி ஏற்றணும் வர சொல்லி அந்த தண்ணியில் விபூதி போட்டு கொடுத்து அந்த தண்ணியை எடுத்து போய் கொடுப்பா சரியாயிடும்னு சொன்னார். அந்த தண்ணி குடித்த உடனே சரியாகி போச்சு. யாருப்பா கொடுத்ததுன்னு கேட்ட உடனே இந்த மாதிரி அவர் தான் கொடுத்தாருன்னொடனே அவரை நான் கஷ்டப்படுத்து மனம் கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன்பா, எங்கே இருக்கார் அவருன்னு சொன்னோன்னே இது மாதிரி அங்கே இருக்காருன்னு. அப்புறம் அவர் நண்பர்கள்லாம் கூப்பிட்டுன்னு போய் அவரை சமாதானப்படுத்தி, கோயில் வந்து பொது ப்ராப்பர்ட்டி, அதில் வந்து இடம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு சமாதியாகும், நீங்கள் வேறு எங்கேனாலும் கை காமிங்க, நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோன்னு சொல்லி இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. நான் இங்கேயே ஆயிரன்னு இந்த கை காமிச்சார். இது வந்து 150 வருஷத்துக்கு முன்னே நடந்தது. அப்போ இதெல்லாம் ஒரே கிராமம் மாதிரி இருந்தது இந்த சைதாப்பேட்டை. இந்த ரயில்வே லைன் ட்ராக் எதுவுமே கூட கிடையாது. அப்புறம் அந்த கும்பலில் இருந்த ஒருத்தருடைய இடம் தான் இது. அதில் வந்து இது என் இடம் தாங்க, உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துங்கன்னு சொன்னோன்னே எனக்கு தங்குற அளவுக்கு இருந்தால் போதும்னு சொல்லி இந்த இடத்துல தங்கினார். உடனே இவருக்கு இங்கே ஒரு குடில் மாதிரி போட்டு கொடுத்து இங்கே தங்கிக்குங்க, மறுபடியும் கோயிலுக்கு வந்து சேவை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னோடனே இங்கே தங்கிட்டு மறுபடியும் காரணீஸ்வரர் கோயில் போய் சேவை செய்யுங்க. 1887 வருஷம் கார்த்திகை மாதம் 4வது திங்கட்கிழமை சமாதி ஆக போகிறேன்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே அறிவித்த உடனே
எங்கே ஆக போகிறீங்கன்னா நான் தங்கியிருக்கிற இடத்துல ஆயிடுறேன்னாரு. உடனே இந்த இடத்துல அவருக்கு சமாதி ஆகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அவர் சமாதியில் இறங்குறதுக்கு தொட்டி கட்டி அவருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி அவர் சொன்னபடி அந்த தேதியில் அந்த நேரத்தில் சமாதியில் ஊர் மக்கள்லாம் ஒன்று திரண்டு வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செய்து சமாதியில் இறங்கி ஜீவ சமாதி அடைந்தார். அதுக்கு முன்னே இருக்கிற மக்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் உடல்நிலை சரியில்லைனாலும் எல்லாருக்கும் நல்லது செஞ்சார். இன்னமும் சாமி இங்கே வருபவர்களுக்கு எல்லாருக்கும் எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. உடல் நலம் சரியில்லாதவர்கள் இங்கே வந்து வேண்டிக்கினாங்கன்னா உடம்பு நல்லாயிடுது. படிப்பு சம்பந்தமாக படிக்கிற பசங்கள்லாம் வந்து வேண்டிக்கிறாங்க, எல்லாம் நல்லாயிடுது. படிக்கிறாங்க, நல்லா பாஸ் பண்ணி மேலே வெளிநாட்டுக்கு போன பசங்களாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகலை, பிள்ளை கல்யாணம் ஆகலை, பொண்ணு கல்யாணம் ஆகலைன்னு வந்து வேண்டிக்கிறாங்க. ஜாதகத்தை வச்சு அந்த கல்யாண நாள்லாம் முடியுது. எல்லா காரியங்களுக்கும் வந்து வேண்டிக்கின்னு சாமிகிட்ட போகிறாங்க. எங்களுக்கு தெரியாது அவங்க வேண்டுறது. அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சின்னு வந்து சொல்கிறாங்க. இதை மாதிரி நாங்கள் வேண்டிக்கணும், நிறைவேறிச்சு, சாமிக்கு என்ன செய்யணும்னா சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களால் முடிஞ்சது என்ன செய்யணுமோ, நம்மளுக்கு கோயிலுக்கு அவருக்கு என்ன தேவைப்படுதோ கேட்டால் வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இன்னமும் நல்லா செய்கிறாரு. ஆனால் இங்கு வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். 19 வருஷமாக குழந்தை இல்லை. எங்கிட்ட வந்து சொன்னாங்க, அது மாதிரி இல்லைங்க, நாங்கள் பார்க்காத டாக்டர் கிடையாது, போகாத கோயில் இல்லைன்னு. இங்கே அவர் நல்லா வேண்டிங்கன்னு உட்கார வச்சு வேண்ட சொல்லி வேண்டின்னு போனோம். அந்த வேண்டின்னு போன அந்த மாதமே அந்த அம்மா கன்சீவாகி குழந்தை பிறந்துச்சு. மறுபடியும் அந்த குழந்தை பிறந்த 3 மாதத்தில் இன்னொரு பையனும் பிறந்தான். இன்றைக்கி அந்த பசங்களுக்கு 20 வயசு இருக்கும். அது மாதிரி பல பேருக்கு குழந்தை பிறந்து எல்லாம் வந்து இன்றைக்கும் வராங்க. அந்த பசங்களோட வந்து சாமிக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போகிறாங்க. எல்லாமே நல்லதே நடக்குது இங்கே வந்து போகிறவங்களுக்கு. அது மாதிரி நீங்கள் வருவர்கள் வரலாம், இவர்கள் வேண்டுதலை வைக்கலாம், உங்களுக்கு நல்லதே நடக்கும். சாமியுடைய பேர் வந்து குருலிங்க சாமிகள். குருலிங்க சாமிகள்னு பேர். இது எதனால் வந்ததுன்னு தெரியாது. அந்த காலத்தில் இருந்து அதை வந்து பராமரிச்சிருந்தவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க. நான் வந்து இந்த கோயிலில் 30 வருஷமாக அவருக்கு சேவை செஞ்சுன்னுக்கிறேன். நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தான் இங்கே வந்து சேவை செய்கிறேன். எனக்கு சம்பளமோ எதுவும் கிடையாது. சாமிகிட்ட இருந்து அவர் பாதியில் போகிறதுக்கு தான் நானும் இங்கே வந்து உக்காந்துருக்கேன். அந்த மன நிறைவோடு நான் அவருக்கு சேவை செய்கிறேன். சாமியுடைய பூர்வீகம், அவருடைய குடும்பம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் விருதாஜலன்னு கேள்விப்பட்டது தான் எனக்கு தெரியும், அவ்வளோதான். குருலிங்க சாமிகள்னு எனக்கு முன்னே இருந்த ஒரு குடும்பம் இருந்தது. ஒரு லேடிஸ் குடும்பம் இருந்தாங்க, அம்மா பொண்ணு பெரியம்மான்னு. படிப்படியாக அவங்க தான் கோயிலை பார்த்துருந்தாங்க. 1997 வருஷம் இந்த அதுக்கு முன்னே கோயில் வந்து ஓட்டு வீடு மாதிரி இருக்கும். அந்த ஓட்டு வீடை நாங்கள் வந்து கொஞ்சம் இங்கே அந்த அம்மாவால் படிப்படியாக அவங்க பெரியம்மாலாம் இறந்துட்டாங்க. ஒரே ஒரு அம்மா இருந்தாங்க, சகுந்தலா அம்மையார்னு. அவங்களால வயசாகி போச்சு, 85 வயசு. அவங்களால சாமிக்கு சேவை செய்ய முடியல. அவங்களால என்னால் முடியலன்னு அவங்க உக்காந்துட்டாங்க. அப்போ சாமி எங்களை, நாங்கள் இந்த ஊர் தான், இந்த இதே ஊரில் பிறந்து வாழ்ந்தவங்க தான், நாங்கள் வந்து இங்கே சேர்ந்து அவருக்கு பூஜை பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் நாங்கள் ஒரு குரூப் இருக்கோம். சுந்தரமூர்த்தி சாமிகள்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இந்த கோயிலை இடிச்சிட்டு கட்டலாம்னு இந்த கோயிலை இடிச்சிட்டு, அந்த கோயில் ஓட்டு வீடு மாதிரி இருக்கிற கோயிலை இடிச்சிட்டு கோயிலாக கோபுரம் வச்சு கட்டி 1997 கட்டினோம். அவர் இருந்த கருவறையும் இடிச்சிட்டு கோயிலோடு சேர்த்து கட்டலான்னு பிளான் பண்ணோம். அந்த கருவறையை எடுக்க விடலை அவர். முதல்ல 4 வருஷத்துக்கு முன்னே கீழே தான் இருந்தது. மழை நீர் கழிவு நீர்லாம் உள்ளே வரும். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதை வேண்டி 4 வருஷத்துக்கு முன்னே அனுமதி கொடுத்தார். இப்போ மேலே உக்காந்துக்கிற இடம் இந்த 4 வருஷத்துக்கு முன்னே அந்த ஹைட்டை அப்படியே தூக்கணும் அந்த கட்டடத்துலேயே. இப்போது எந்த கஷ்டமும் இல்லாத சாமி நிம்மதியாக உட்காந்துருக்காரு. கோயில் நேரம் காலை 7 to 11, மாலை 5:30 to 8:30. உங்களுக்கு ஏதாவது
தேவை என்றால் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது 9840282272. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா சாமியோட டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். யாராவது வரணுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். என்ன செய்யணுன்னா ஃபோன்லேயே கேட்கலாம். பூஜை காலை 7 மணிக்கு திறந்த உடனே பூஜை பண்ணிவிடுவேன். பிரதோஷ பூஜை உண்டு, பௌர்ணமி பூஜை உண்டு, ஐப்பசி அன்னாபிஷேகம் உண்டு, மகா சிவராத்திரி பூஜை உண்டு. சிவன் கோயிலில் என்னென்ன பூஜை இருக்கோ அதெல்லாம் நடக்கும். நட்சத்திரம் பிரகாரம் இங்கே குரு பூஜை கிடையாது. கார்த்திகை மாதம் 4வது திங்கக்கிழமை அவர் குரு பூஜை நடக்கும். அந்த 4வது திங்கக்கிழமை குரு பூஜை தவறாமல் நடக்கும். டிசம்பரில் வந்து 10 தேதி மாறி வரும், இல்லை 9 தேதி 11 தேதி அது மாதிரி வரும். தான் போச்சு. போன 8ஆம் தேதி தான் குரு பூஜை போச்சு. கார்த்திகை மாதம் 4வது திங்கக்கிழமை பூஜை போன 8ஆம் தேதி சிறப்பாக நடந்தது. சாமி வீதி உள்ளாலாம் நடந்தது, எல்லாம் நடந்தது சிறப்பாக. வணக்கம்.